ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டஃபிங் ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சவர்மா, சமோசா, சிக்கன் ரோல், ஜாலர் ரோல் எல்லாமே நம்ம செய்யலாம். கட்லெட்டும் கூட செய்யலாம். இந்த ஸ்டஃபிங்கை வச்சு தான் நான் இன்றைக்கி கட்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் அதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ண பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். முட்டைக்கோஸை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கேரட்டும் கேப்சிகமும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடலாம். எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டஃபிங் கூட நம்ம சிக்கனும் சேர்க்க போகிறோம். போன்லெஸ் சிக்கனை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். ஓரளவுக்கு குக்கானதுக்கு அப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நம்ம குக்கரில் வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்டியாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த நோன்பு நேரங்களில் இஃப்தாருக்கு நம்ம சமோசாக்கு, ஷவர்மாக்கு, அதுக்கப்புறம் சிக்கன் ரோல், ஜாலர் ரோல் எல்லாத்துக்குமே இதில் உள்ள ஸ்டஃபிங்கை எடுத்தே நம்ம செய்யலாம். ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி கட்லெட் ரெடி பண்ண போகிறேன். அதனால் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கட்லெட்னால் உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி? அதனால் நான் உருளைக்கிழங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு விட்டுறலாம். சிக்கன் ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே சமோசாவும் ஜாலர் ரோலுக்கும் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்கக்கூடியதில் இருந்து நான் கட்லெட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி போடும்போது கட்லெட்டை சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லிக்கீரையும் சேர்த்துடலாம். கட்லெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி நான் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல நான் உப்பு சேர்க்கலை. அதனால் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். கட்லெட்டுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. இனி நம்மளுக்கு எவ்வளவு சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். ஈவினிங் இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா மார்னிங்கே கூட இந்த மாதிரி செய்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம். ஈவினிங் எடுத்து ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நான் மார்னிங்கே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் சைஸுக்கு தட்டி எடுத்திருக்கேன். இதே போல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இதே மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஜூஸ் ரெசிபி எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இஃப்தார் ரெசிபிஸ்னே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. எல்லா ஸ்டஃபிங்கையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து தண்ணீரில் கலக்கி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறதுனால நான் எக்கு ஸ்டஃபிங் எடுக்காமல் இந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உடனேயே பொரிக்க போகிறோம், அன்னன்னைக்கு பொரிக்க போகிறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த மைதா மாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிச்சுட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம்.
நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கனதான் நான் வந்து எடுத்து இதை பொரிக்க போகிறேன். அதனால் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதே போலயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கலாம். எல்லா கட்லெட்டும் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே இந்த கட்லெட் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். பொரிக்கும்போது வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்கிறதாட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்து வச்சிட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட்லெட்டுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே குக் ஆனது தான். அதனால் ஓவர் குக் ஆகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.